சற்று முன்பு 25 இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, படுதோல்வியை அடையும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். ஓகேங்களா? ஸோ பெருசா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயுமே வந்து இவங்க தோக்க தான் போறாங்க. ஜெயிக்கிற மாரி ஏதோ வந்து ஃபிலிம் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. தோற்கக்கூடிய கட்சிக்கு எதற்கு இவ்வளவு பில்டப்புக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருபுறம் கேட்டுக்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, எப்படியும் தோல்வியைத்தான் பெறப்போகிறார்கள். எதற்கு இந்த இவ்வளவு பில்டப்புக்கள் அப்படின்னும் சொல்லிட்டு சரமாரியான கேள்விகளை வந்து பார்த்தீங்கன்னா, எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, நம்முடைய தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் ஓகேங்களா, 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலுடைய முடிவுகள் என்பது அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அறிந்த ஒன்றாகத்தான் பார்க்கப்படுகிறது. அந்த நாடாளுமன்றத்துடைய தேர்தல்ல திமுக கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 25 இடங்கள்ல வந்து படுதோல்வியை வந்து சந்திப்பார்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. எனக்கு இதில சுத்தமா உடன்பாடே வந்து கிடையாது. காரணம் என்னன்னா, திமுக அந்த அளவுக்கு வீக்னஸா சத்தியமா வந்து கிடையாது. ரொம்ப ரொம்ப எவ்வளோ அவங்க லெவல முன்னேறி இருக்கிறாங்க அப்படின்றது உங்கள் அனைவருக்குமே வந்து தெரியும். ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, 25 இடங்கள்ல படுதோல்வியை வந்து பார்த்தீங்கன்னா, அடைவதற்கான வாய்ப்புகளும், சாத்தியக்கூறுகளும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராஜா மற்றவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையில தான் திமுக ஏற்கனவே இதே வாய் தானே சொல்லிச்சு. இதே வாய், இதே நாய் தானே வந்து சொல்லிச்சு. அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்த பிறகு கடுமையான ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு சூழ்நிலையிலே இவருக்கெல்லாம் பேரை கரெக்ட்டா வந்து வச்சிருக்கிறாங்க. ராஜா, ராஜா அப்படின்னு சொல்லிட்டு கடும் விமர்சனங்கள் என்பது எழுப்பப்பட்டு கொண்டு வருகிறது. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையிலே எவன் தோற்றால் நமக்கென்ன? 25 இடங்கள்ல தோல்வி அப்படின்றது உறுதி அப்படின்னு திமுகவுக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு வேளை 25 இடங்கள்ல தோல்வி உறுதியாகுகின்ற பட்சத்தில் நிச்சயமாக என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்கக்கூடும், பல்வேறு விதமான மாற்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடக்கக்கூடுமா என்பதையுமே நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே. படுதோல்வியை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல்களும், படுதோல்வியை அடைய வேண்டிய ஒரு சூழல்களும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதா? அல்லது எப்பேற்பட்ட நிலைகளை கடக்க வேண்டிய ஒரு சூழல்கள் வந்து இருக்கும் திமுகவுக்கு அப்படின்றதை எல்லாமே நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே. அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து இணைந்திருங்க. ஸோ திமுக எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க, அதிமுக எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, பிஜேபி இடையில் பூந்து எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ட்ரூலி ஒரு கம்ஃபர்டபுளான ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஓகே, டோன்ட் வாரி, என்ன நடக்குதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே.